ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே சேனல். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேருங்க. 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேருங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் எலும்பில்லாத சிக்கனாக எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் அரிசியை ஊற வச்சு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு நாம் ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 லிட்டர் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வச்சிடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சாதம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நாம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நாம் அரிசியை போட்டுடலாம். அரிசி நான் 2 அழகு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சாதம் வெந்துடுச்சு. இப்போ நல்லா அழுத்தி பார்த்துக்கோங்க. அழுத்துச்சுன்னா அமுங்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் சாதத்தை வெடிச்சிடலாம். ஒரு அகலமான ஒரு வடி கூட எடுத்துக்கோங்க. இதில் வடித்து விட்டுடுங்க. நீங்கள் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெலாம் அது போயிடும். இப்போ நாம் மிச்சம் அந்த சாதம்லாம் பாத்திரத்தில் ஒட்டியிருக்கு. அதை நாம் கொஞ்சம் தண்ணி குழாயிலேருந்து தண்ணி பிடிச்சி அதை நாம் அலசி இந்த சாதத்திலே ஊற்றிடுங்க. இப்போ நாம் இதை தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு நாம் தேவையான அளவு எண்ணெயை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சதும் நாம் சிக்கனை மொத்தமாக போடாதீங்க, ஒன்று ஒன்றா போடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிக்கன் இந்த அளவுக்கு நிறமாக இருந்தும் நாம் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற இந்த சிக்கனையும் இதே போல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நாம் சிக்கன் பொரிச்ச எண்ணெயை நாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ண தேவையான பொருள்: வெங்காயம் 1, பச்சை மிளகாய் ஒரு 4-5, குடமிளகாய் 1, கோஸு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு, இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டை நாம் சேர்த்துக்கலாம். தீ கம்மியாகவே வச்சுக்கோங்க, நான் அதிகமாக வச்சுட்டேன். இப்போது வெங்காயம் சேருங்க. அடுத்தது இப்போது நம்ம கோஸு சேர்த்துக்கலாம். அடுத்தது குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நாம் ஒரு சின்னதாக நடுப்புறம் ஒரு குழி பண்ணிவிட்டு நான் 4 முட்டையை உடைச்சி இதில் ஊற்றுறேன். இது போல் உடச்சி ஊற்றிக்கோங்க. நடுப்புறம் மட்டும் லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. ஸ்டவ் இதை சிம்மிலேயே வைங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்புறம் நாம் ஸ்பீடாக வச்சுட்டு சைடில் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் முட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நான் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். அடுத்து நாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேருங்க. மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம பொரிச்ச சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எந்த விதமான கலரும் சேர்க்காமல எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாம் சாதம் சேர்க்கலாம். சாதம் இது போல் உதிரி உதிரியாக இருக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாத. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஈவனாக ஆகிற அளவுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நாம்
கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது விருப்பப்பட்டால் சேருங்க, உங்களுடைய ஆப்ஷன் தான். தேவை இல்லைன்னா விட்டுடுங்க நீங்கள். இதுவும் நம்ம சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது என்னுடைய ஸ்டைலில் ரெடியாக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.